ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம உள்ளன் நூல் வச்சு எப்படி ஹார்ட் ஷேப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எல்லோ கலர் ஒரு நூல் கண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10 சைஸ் ஊசி, குக்கி ஊசி தான் உள்ளன் நூலுக்கு சரி. அதை எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்கோல் இல்லைன்னா கட்டர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அதில் இப்படி ஒரு ஊசியை விட்டு எப்படி சுற்றிக்கோங்க கையில். அதுக்கு இப்போ இதில் இப்படி சுற்றி உள்ளே கொண்டு வந்தால் இது பேர் ஸ்ட்ரெயின் ஸ்டிச். இதை 19 ஸ்டிச் போட்டுக்கோங்க. 19 செயின் ஸ்டிச் போட்டுருங்க. இதே மாதிரி போட்டுக்கோங்க. இதிலேருந்து 4th செயினில் நம்ம ஊசியை இப்படி கொடுத்து இப்படி நூலை சுற்றி அதிலேருந்து ஃபஸ்ட்டு 2 சுற்று இருக்கணும். 2 செயின் மாதிரி இருக்கணும். அதில் விட்டு எடுங்க. திருப்பி சுற்றி திருப்பி 2 எடுங்க. திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி திருப்பி இதே இதில் நம்ம இன்க்ரீஸ்ன்னு சொல்கிற 7 ஸ்டிச்சஸ் ஒரே இதில் போடணும். அதனால் ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டெயின் ஸ்டிச்சை நல்லா போடணும். இதே மெத்தட் தான். நான் ஃபஸ்ட்டு இருந்து 3 செயின் போட்டேன். இப்போ 4th செயின் போடுறேன். 7th ஒன் போடுறேன். இப்போ அதே மாதிரி அடுத்து 4 செயின்ஸில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரே ஒரு அட்டை. மெதுவாக பண்ணுங்க, அவசரம் இல்லை. சேவ் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஃபோர்த்து ஒரு செயின். ஃபஸ்ட்டு 2 சுற்றி பண்ணணும். திருப்பி நம்ம ஹார்ட் ஷேப் கொண்டு வர்றதுக்காக பெண்ட் பண்ணி மேலே வர்ற மாதிரி பண்ணணும். இப்போ 5 செயின்ஸில் வெளியில் எடுக்காமல் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயினில் இப்படி நூலை சுற்றி ஊசியில் சுற்றி ஃபஸ்ட்டு செயினில் கொடுங்க. 3 சுற்றி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 இதில் ஒரு சுற்றி ஊசியை சுற்றி எடுங்க. திருப்பி வெளியில் எடுக்காமல் செகண்ட் செயினில் விடணும். அதே மாதிரி தேர்ட் செயின் ஃபஸ்ட்டு 2 கண்ணியில் எடுத்துடணும். திருப்பி 5th செயினில் விட்டு இதை தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். வெளியில் எதுவுமே போகாமல் ஒரே இல்லைல்ல வெளியில் கொண்டு வந்துடணும். இப்போ பெண்ட் ஆகிருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல. அதுதான் கரெக்டு பொசிஷன். அதுக்கடுத்து கடைசி வரைக்கும் டபுள் க்ரோஷே போட்டு எடுத்துருங்க. டைட்டாக இருக்கும், பார்த்துக்கோ. இப்போ கடைசி செயினுக்கு வந்தாச்சு. அதுலேயும் டபுள் க்ரோஷே 7 டைம்ஸ் பண்ணணும். நல்லா இதை லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா போட முடியும். இது வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. நான் 3 டைம்ஸ் பண்ணிட்டேன். இது 4th டைம்.
கவனமாக கவுண்ட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அடுத்த செயினில் வந்து ஒரு ஆட்டை டபுள் க்ரோஷே பண்ணுறேன். திருப்பி திருப்பி பண்ண வேண்டாம். அதே மாதிரி இப்படி வந்து வி ஷேப்பில் வரும். அதை வந்து நல்லா பார்த்துட்டு அந்த இடத்துல வரைக்கும் ஒரே ஒரு ஆட்டை வந்து டபுள் க்ரோஷே பண்ணுங்க ஒரு செயினுக்கு. இந்த வி ஷேப் கோன் மாதிரி வர்ற இந்த இடத்துல வர இடத்துல வந்து நீங்கள் வந்து 5 டைம்ஸ் ஒரே செயினில் நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3 4 5. இப்போ வந்து இந்த இடத்துல வரைக்கும் வந்து இது பண்ணி இப்படி இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செயின் வரைக்கும் நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பண்ணால் நான் பண்ணிட்டேன் பாருங்கள். ஹார்ட் மாதிரியே வந்திருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா தெரியுதா ஹார்ட் மாதிரி. இந்த இடத்துல வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸ்லிப் நாட்டுக்கு வந்து செயினில் வந்து ஊசியை வந்து சுற்றாமல் அந்த செயின்குள்ளே உள்ளே எடுத்து திருப்பி ஒரு சுற்றி நூலை சுற்றி வெளியில் எடுத்து பேர் தான் ஸ்லிப் நாட். பிகினர்ஸ்க்கு தெரியாது, இது ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும். திருப்பி அதுலேருந்து 3 செயின்ஸ் வந்து சிங்கிள்ஸ் செயின்ஸ் போட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். அந்த ஓட்டைக்குள்ளே எடுத்து திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷே, திருப்பி 2 செயின்ஸில் வந்து சிங்கிள் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு தேர்ட் செயினில் வந்து 7 டைம்ஸ் அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மெத்தடில் செய்யணும். தேர்ட் செயினில் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே 7 சிங்கிள் டபுள் க்ரோஷே போடுறேன். Three, 4, 5, 6, 7. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு அதாவது சேர்த்து ஒரே செயினில் பண்ணியிருப்போம். அதில் வந்து முன்னாடி இருக்க செயின்லேருந்து 5 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 அது வரைக்கும் ஒரு செயினுக்கு ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி போட்டு அதே மாதிரி 5 செயின்ஸில் வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷே பண்ண மாதிரி பண்ணணும். 2 விட்டுட்டு 4th 1 5th 1 நான் இந்த மாதிரி விட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. திருப்பி கடைசி வந்து இந்த பெண்டில் வந்து திரும்புகிற செயின் வரைக்கும் ஒரு செயினுக்கு ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி போடணும்.
பார்த்து போகணுங்க. ஃபஸ்ட்டு பிக்னஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். கடைசி செயின் வரைக்கும் நான் போட்டேன். இந்த இடத்துல பெண்ட் பண்ணணும். நீங்கள் அடுத்ததுக்கு எதுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வரும். 7 செயின்ஸ் போடணும். அப்படின்னா தான் அந்த இடத்துல பெண்ட் ஆன மாதிரி தெரியும். 3 4 5 6 7. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன ஸ்டெப்ஸ் தான், இதை வரைக்கும் முடிச்சிருங்க. அஸ் யூஸ்வல் இந்த பெண்டான இடத்துல 5 டைம்ஸ் ஒரு டபுள் க்ரோஸே ஒரே செயினில் போடணும். போட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்க, போட்டிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஏற்கனவே முன்ன ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஸே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் பெருசாகவும் போடலாம். பாருங்கள், ஹார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும் ஹார்ட் ஷேப்பு. இதுதான் ஹார்ட் ஷேப் வந்து ஸ்டிச்சிங் மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஹார்ட் கொடுத்து லைக் கொடுங்க. இல்லை அப்படின்னா எதுவும் நான் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.